கிறிஸ்மஸ் அதனால இருந்துச்சுல. ஆமா, கிறிஸ்மஸ் அதனால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கிறதுனால ஜாயா இருக்குன்ட்டு நம்ம சொல்றோம். ஆனா சண்டே ஆராதனையில இந்த சேரி மட்டும் போரா இருக்குன்ட்டு நம்ம சொல்றோம். சரி வா வா கேக் எடுத்து வந்து வா கேக் வெட்டலாம். We wish you Merry Christmas. We wish you Merry Christmas. We wish you Merry Christmas. யாரோ கரவு தட்டுறாங்க, நான் போய் கரவு திறக்கிறேன். இருங்க யாரோ வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கேக் தரணும். அது கொஞ்சம் தான் இருக்கு, பசங்க நாளைக்கு கேட்பாங்க, போய் ஒழிச்சு வச்சுருவேன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் இந்த வழியாக போனேன், உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாட சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடலான்னு. ஐயோ, நானே இவங்க கை சாப்பாடு சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் ஹோட்டலுக்கு போய் ஹோட்டலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணி சாப்பாடு சாப்பிட போகிறோம். வேணா பாருங்க, ஒன்றுமே பண்ணல வீட்டில். சரி, இப்போ தான் உங்கள் பிளான் புரிஞ்சு எதுக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். நான் செய்கிற சாப்பாடு உங்கள் நாக்கு செத்து போதா? அது சும்மா அவங்களை போய் வைக்கிறதுனா சொன்னேன், நீ அதை சீரியஸாக எடுத்துக்காரு. அவங்க சொன்ன மாதிரி அவர்கள் முதல்கள் தான் என்னை தேடிதான். அவங்க உள்ள என்னை விட்டு தூரமாக இருக்குங்கிறது சரியாக தான் இருக்குது. சரி, நம்ம அடுத்த வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் போய் நல்லா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். ப்ரேயர் ஷான் ப்ரேயர் பண்ண. நீங்க இந்த உலகத்துக்கு வந்து நான் நன்றி ஏஸ்பா இந்த குடும்பம் நீங்க எங்களுக்கும் சேர்ந்து சந்தோஷம் தாங்க ஏஸ்பா. நன்றி ஜெயிக்க நடக்குதாவே. ஆமே. ஹரிஷ் வீட்டு நீனும் சேர்ந்து விட்டு நாடா விட்டுறேன். இல்ல நாடா விட்டுறேன். நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு தள்ளி விட்டான். நான் அவனை 2 பேரும் சேர்ந்து தானே விட்டு சொன்னேன். யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாரு போ. நீ போய் பாரு. நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல, அதனால தான் உங்க கூட சேர்ந்து. நான் கொஞ்சம் கிறிஸ்மஸ் கொண்டாடல. கிறிஸ்மஸ் அதுமா ஏன் போகணும்? அது ஒண்ணு இல்லை, போங்க. வீட்டு பிரச்சனை வெளியே தெரிவித்து வந்து அதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு பவுல் சொல்றாரு. ஆனா இந்த வீட்டுல சந்தோஷமே இல்லை. சரி, நம்ம அடுத்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம். நீங்க இந்த உலகத்துக்கு வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இன்னைக்கு நாங்க உங்க பர்த்டே கொண்டாடுறது வரோம் ஏசப்பா. அமேன் ஏசப்பா, நீங்க வந்து எங்க கூட இருங்க. இந்த வழியா போன உங்க வீட்டுல கிறிஸ்மஸ் கொண்டாடலாம்னு நாங்க இப்பதான் பேசுவோம். வாங்க, நீங்களே எங்க கூட வந்து கேக் சாப்பிட்டோம். சரி, நான் போயிட்டு வரேன். இல்லைங்க, நம்ம ஏசப்பா சுவிசேஷம் போய் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரலாமா? ஆமாம் ஆமாம், நம்மளும் ஏசப்பா பிறந்த சுவிசேஷத்தை போய் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரலாம். ஏசப்பா பிறந்த போது மெய்ப்பர்களும் தூதர்களும் சேர்ந்து அதை சுவிசேஷமா எல்லாத்துக்கும் அறிவிச்சாங்க. இன்னைக்கு நாமளும் ஏசப்பா பிறந்த இந்த நற்செய்தியை போய் எல்லாத்துக்கும் அறிவிக்கணும். இந்த குடும்பத்தை போல நம்மளும் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை கொண்டாடணும்.